ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் கைஸ். ஸோ இது வந்து லீட் கோடில் மீடியம் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. அகைன் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்த்துலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து டெம்பரேச்சர்ஸ் அப்படின்ற ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருவாங்க. அதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து அடுத்தடுத்த நாளோட டெம்பரேச்சரை சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னன்னைக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு அதாச்சும் 0th இண்டெக்ஸில் 73னா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 73 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது 74னா அடுத்த நாள் வந்து 74 டிகிரி செல்சியஸ், அதுக்கும் அடுத்த நாள் 75 டிகிரி செல்சியஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளோட டெம்பரேச்சரும் வரிசையாக கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த நாளோடது. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் நம்ம ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற இன்புட் அரே சைஸ்க்கே ஒரு அவுட்புட் அரே ரிட்டர்ன் பண்ணணும். அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சர் வரதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்றத அந்த அவுட்புட் அரேல கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 73க்கு வந்து ஆன்சர் 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணாலே 73யோட அதிகமான ஒரு டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 73 இருக்கா, அடுத்த நாளே 74 வருது. ஸோ நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணாலே இன்னைக்கு இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சர் கிடைக்குது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3வது இடத்துல 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வந்து இங்கே எப்படி 75 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன அர்த்தம்னா நம்ம 4 நாள் வெயிட் பண்ணாதான் 75 டிகிரியோட அதிகமான டெம்பரேச்சர் நம்ம பார்க்க முடியும். ஸோ பாருங்க, அடுத்த நாள் அதோட கம்மியாக தான் இருக்குது, அதுக்கும் அடுத்த நாள் அதோட கம்மியாக தான் இருக்குது, அதுக்கும் அடுத்த நாள் 75யோட கம்மியாக தான் இருக்குது. 4 நாள் கழிச்சு தான் 76 அதாச்சும் 75யோட அதிகமான ஒரு வேல்யூ வருது. ஸோ இந்த இண்டெக்ஸில் 4 என்ன மீனிங்னா 4 நாள் வெயிட் பண்ணால் தான் இதோட அதிகமான டெம்பரேச்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அவங்க ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் அவுட்புட் அறையில் கேட்குறாங்க. அதே மாதிரி பாசிபிலிட்டியே இல்லை இன்னைக்கு இருக்கிறதோட அதிகமான டெம்பரேச்சரே ஃபியூச்சரில் வர போகிறது இல்லைன்னா அந்த இடத்துல 0 போட்டுடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள் 76 எடுத்துப்போமா. 76 பொறுத்த வரைக்கும் 76க்கு அப்புறம் ஒரு வேல்யூ 73 தான் இருக்குது, அதுக்கப்புறம் வேல்யூவே கிடையாது. ஸோ 76ஓட அதிகமான டெம்பரேச்சர் ஃபியூச்சரில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்துல 0 இருக்குது. அதே மாதிரி 73யும் வந்து அதுக்கு அடுத்து எதுவும் கிடையாது. ஸோ அதனால் 0 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கேட்குறாங்க. சரி, இதை வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து அவங்க கொடுத்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எப்படி நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டாக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனோடானிக் ஸ்டாக் கைஸ். ஸோ மோனோடானிக் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோனோடானிக் ஸ்டாக் அப்படின்னா ஒரு ஸ்டாக்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே எய்தர் ஃபுல்லாகவே இன்க்ரீசிங் ஆர்டராக இருக்கணும், இல்லை ஃபுல்லாகவே டிக்ரீசிங் ஆர்டராக இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணிச்சுன்னா அது வந்து எய்தர் இன்க்ரீசிங் மோனோடானிக் ஸ்டாக் இல்லை டிக்ரீசிங் மோனோடானிக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மோனோடானிக் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டிக்ரீசிங் மோனோடானிக் ஸ்டாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு வந்து எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக வருது அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். அப்போனா டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே போகும்போது நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை, நம்ம ஸ்டாக்ல ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சொல்யூஷன் இப்போ பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஸ்டாக் வந்து ஓகேவா, இதுதான் ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி அவுட்புட் அரே வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் அரே வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ நம்ம 73 பார்க்குறோம். ஸோ 73 பார்க்கும்போது ஸ்டாக் எம்டியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம புஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டெக்ஸ் தான் புஷ் பண்ண போகிறேன், வேல்யூவை புஷ் பண்ண போகிறதில்ல. ஏன்றது உங்களுக்கு புரியும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் இண்டெக்ஸை புஷ் பண்ணீங்கன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டெக்ஸ் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ 0th இண்டெக்ஸை உள்ளே புஷ் பண்ணியாச்சு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ வந்து ஸ்டாக்ல உள்ள டாப்போட பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு வேல்யூ பெருசாக கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம், ஸ்டாக்ல இருக்கிற எலிமெண்ட்டோட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல எதெல்லாம் இப்போ பார்க்குறதோட கம்மியாக இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா அதோட கொஞ்சம் ஹையான டெம்பரேச்சர் நமக்கு இருக்குது. ஸோ ஸ்டாக்ல உள்ள எலிமெண்ட்ஸ் 74ஓட கம்மியாக இருக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றா பாப் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 74ஓட 0th இண்டெக்ஸில் உள்ள 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 73 இருக்குது. ஸோ கம்மியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து பாப் பண்ணிட்டு 73 இருந்த இண்டெக்ஸ் 0 தானே. ஸோ 0க்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு.
ஆன்சர் என்னது 1 மைனஸ் 0. கரெக்டா? ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பெரிய வேல்யூவை பார்த்துருக்கோம், 0th இண்டெக்ஸ்ல அந்த நம்பர் இருந்திருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்போம்? 1 மைனஸ் 0. கரெக்டா? ஸோ 74 இருந்தது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 73 இருந்தது 0th இண்டெக்ஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டிய டேஸ் வந்து 1 இருந்திருக்கு. கரெக்டா கைஸ்? அப்படின்னா அந்த இடத்துல 1 ஃபில் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு 1. ஓகேவா? ஸோ ஒரு இண்டெக்ஸில் வந்து நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 74 உள்ள புஷ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் கம்பேர் பண்ண எதுவுமே இல்லை, ஸ்டாக் எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை புஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் புஷ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இண்டெக்ஸை போய் பார்க்கலாம். ஸோ 75 பார்க்குறோம் கைஸ். அகைன் 75 வந்து பார்த்தீங்கன்னா 74, அதாவது ஸ்டாக்ல உள்ள டாப்போட பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 75 பெருசாக இருக்கிற வரைக்கும் உள்ளேருந்து ஒவ்வொன்றா பாப் பண்ணி அதுக்கு ஆன்சர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 2 இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? இதை வந்து பாப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் உள்ள ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் உள்ள ஆன்சர் என்னவா இருக்க போது? 2 மைனஸ் 1. ஏன்னா செகண்ட் இண்டெக்ஸில் 75 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 74 இருந்திருக்கு. ஸோ 2 மைனஸ் 1 வந்து 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? 74லேருந்து ஒரு நாள் வெயிட் பண்ணாலே நமக்கு 75 வந்துட போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? அந்த செகண்ட் நம்ம பார்த்துட்டு இருந்த இண்டெக்ஸை உள்ளே ஆட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரி, இப்போ அடுத்த இண்டெக்ஸ்க்கு போவாங்க 71. இப்போ பார்த்தீங்கன்னா 71ன்றது நம்ம செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள 75யோட கம்மியாக இருக்குது. அப்போனா என்ன பண்ண போகிறோம்? இது வந்து ஒரு டிக்ரீசிங் மோனோடானிக் ஸ்டாக் அப்படின்றதுனால பெருசாக இருந்தால் மட்டும்தான் பாப் பண்ணணும், கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளே புஷ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ 71 வந்து கம்மியாக இருக்கிறதுனால தேர்ட் இண்டெக்ஸை வெறுமை புஷ் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னு புரியுதா? ஏன்னா நமக்கு வந்து 75க்குன்னு ஆன்சர் வரல. ஏன்னா 75யோட பெரிய நம்பர் வந்தால் தான் நமக்கு அதை பாப் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் தான் மோனோடானிக் ஸ்டாக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3யை புஷ் பண்ணிட்டேன்னா அடுத்த இண்டெக்ஸ்க்கு வரேன். 69 பார்க்குறேன் கைஸ். ஸோ 69 வந்து அகைன் ஸ்டாக்ல உள்ள டாப்போட கம்மியாக இருக்குது. ஏன்னா 71ஓட 69 கம்மி. ஸோ நம்ம டிக்ரீசிங் மோனோடானிக் ஸ்டாக் அப்படின்றதுனால வெறுமை புஷ் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ 4th இண்டெக்ஸ் மேலே போயிடுது. ஸோ இதை அடுத்து பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்க 72 வந்து வந்திருக்கு. ஸ்டாக்ல உள்ள டாப் வந்து 69. 72 வந்து 69ஓட பெருசாக இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்? 72ஓட சின்ன எலிமெண்ட் ஸ்டாக்ல இருக்கிற வரைக்கும் பாப் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்க 72 இருக்கா? ஸோ 69 முதல்ல பாப் பண்ணிடலாம். ஸோ 69 பாப் பண்ணிட்டு அப்போ 4th இண்டெக்ஸ் தான் பாப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 4th இண்டெக்ஸில் என்ன ஆன்சர் வரணும்? 4th இண்டெக்ஸில் வர வேண்டிய ஆன்சர் வந்து 5 மைனஸ் 4. ஏன் 5 மைனஸ் 4? 5 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற இண்டெக்ஸு, 4 வந்து நம்ம பாப் பண்ண இண்டெக்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ 5 மைனஸ் 4 வந்து என்ன? 4th இண்டெக்ஸில் ஆன்சர் 1 வந்துருச்சு. சரி, இப்போ மறுபடியும் பாப் பண்ணுமான்னு பார்க்கணும். 72 வந்து தேர்ட் இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட்டோட பெருசான்னு பாருங்க. தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருந்துச்சு? 71 இருந்துச்சு. கரெக்டா? ஸோ 71ஓடையும் 72 பெருசு தான். ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் பாப் பண்ண போகிறோம். ஸோ 3யை வந்து பாப் பண்ண போகிறோம். ஸோ 3யை பாப் பண்ணிட்டு தேர்ட் இண்டெக்ஸில் ஆன்சரை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 3யை பாப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 71 3 அப்போனா 5 மைனஸ் 3. கரெக்டாக? ஏன்னா 71லேருந்து 2 நாள் வெயிட் பண்ணால் 72 வருது. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் என்ன வருது? 5 மைனஸ் 3 2 கைஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பாப் பண்ணணுமான்னு செக் பண்ணலாம். ஸோ 72 வந்து ஆல்ரெடி இப்போ என்ன டாப்பில் இருக்குது? செகண்ட் இண்டெக்ஸ் டாப்பில் இருக்குது. செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? 75. 72 வந்து 75யோட பெருசு கிடையாது. அதனால நம்ம பாப் பண்ண தேவையில்லை, வெறுமை புஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும். இப்போ 5th இண்டெக்ஸை உள்ளே புஷ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகேவா? சரி, இப்போ அடுத்ததுக்கு வந்துடலாம். 76 வருது கைஸ். இப்போ 76 வந்து ஸ்டாக் டாப்பில் உள்ளதோட பெருசாக இருக்குது. கரெக்டாக? ஏன்னா நம்ம 5th இண்டெக்ஸில் 72 தான் இருக்குது. ஸோ மறுபடியும் இதை பாப் பண்ணிவிட்டு 6 மைனஸ் 5 வந்து நம்ம 5th இண்டெக்ஸில் போட போகிறோம். ஸோ ஏன் 6 மைனஸ் 5ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 5th இண்டெக்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. மறுபடியும் பாப் பண்ணுமான்னு செக் பண்ணணும். ஸோ 76 வந்து ஸ்டாக்ல டாப் என்ன இருக்குது? 2 இருக்குது. செகண்ட் இண்டெக்ஸில் 75. ஸோ 76 75யோட பெருசாக இருக்கா? ஆமாம். ஸோ மறுபடியும் பாப் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ மறுபடியும் பாப் பண்ணிவிட்டு 2வை தான் பாப் பண்ணுறோன்றதுனால செகண்ட் இண்டெக்ஸில் ஆன்சரை போட போகிறோம். என்ன ஆன்சரு? 6 மைனஸ் 2. கரெக்டாக? 6 மைனஸ் 2ன்றதுனால 4 வரப்போகுது. அப்போனா என்ன அர்த்தம்? 75லேருந்து 4 நாள் வெயிட் பண்ணால் எனக்கு அடுத்த அதிகமான டெம்பரேச்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே பாப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுனால நம்ம 6ை வந்து இதில் புஷ் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 7ல் இருக்கேன். இண்டெக்ஸ் 7ல் உள்ள வேல்யூ வந்து இண்டெக்ஸ் 6ல் உள்ள டாப்பில் உள்ளதோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை, அதையும் உள்ளே புஷ் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அரேயாக முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எலிமெண்ட்ஸும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த அரே அவுட்புட் அரேல எதுலாம் ஆன்சர் ஃபில் ஆகலையோ அதுக்கெல்லாம் நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6க்கும் 7க்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ அதுக்கு வந்து நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதனால தான் இது வந்து மோனோடானிக் ஸ்டாக். கம்மியாக இருந்துச்சுன்னா புஷ் பண்ணிகிட்டே வர போகிறோம். எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் பாப் பண்ணி ஆன்சரை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் தான் கைஸ். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து ஸ்டாக்ல புஷ் பண்ணிட்டு வெளில எடுக்க போகிறோம். ஸோ லீனியராக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n தான். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் லீனியர் ஸ்பேஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தேவைப்படுது. ஸோ லீனியர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம். சரி வாங்க கைஸ் இப்போ வந்து கோடிங்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அந்த ஸ்டாக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். ஓகேவா? ஸோ ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், ஃபார் int I equal to 0, I less than temperatures dot length I plus plus இப்படி போட்டுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சுன்னா புஷ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஸ்டாக்கோட சைஸ் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக புஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக் டாட் புஷ், நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் தான் கைஸ் புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஐ வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு கண்டிஷன் எப்போ நம்ம புஷ் பண்ண போகிறோம், டிக்ரீசிங் மோனோடானிக் ஸ்டாக் அப்படின்றதுனால எப்போல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாக் டாட் பீக், அதாச்சும் ஸ்டாக்ல உள்ள டாப் எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்போ பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட் அப்படி இருந்துச்சுனாலும் நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இங்கே பாருங்க கைஸ், நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டாக்ல வந்து இண்டெக்ஸை புஷ் பண்ணுறதுனால எப்போல்லாம் ஸ்டாக்லேருந்து நீங்கள் வேல்யூவை யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டெம்பரேச்சர்ஸ்குள்ளே போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் புஷ் பண்ணணும். சரி இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ while ஸோ ஸ்டாக் சைஸ் greater than 0 and stack dot peak less than temperatures. மறுபடியும் பார்த்தீங்களா நான் அந்த டெம்பரேச்சர்ஸை வந்து இங்கே மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இதை வந்து நம்ம தேடி பார்த்தோம்னா கண்டுபிடிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பெருசாக இருக்கிற வரைக்கும் பாப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதை வந்து லாஸ்ட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாக் டாட் பாப், ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இப்போ ஸ்டாக் டாட் பாப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்சர் அரே கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்ட் ஆன்சர் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் அரே ஆஃப் சைஸ் வந்து நம்ம அந்த டெம்பரேச்சர்ஸ் அரேவோட லிங்க். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஆன்சர் அரே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் ஆஃப் அந்த இண்டெக்ஸில் வந்து என்ன வரப்போகுது, கரண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் லாஸ்ட். கரெக்டாக கைஸ்? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோமோ அதை வந்து எங்கே போட போகிறோம். மாதிரி அந்த ஆன்சருக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் முடியும் போது என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஸ்டாக்ல ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கடைசியாக ஸ்டாக் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது கைஸ் நம்ம வந்து அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து இன்டிஜர் அரேல 0வா தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் கிடைக்காத இண்டெக்ஸ்லாம் 0 தான் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த மோனோடானிக் ஸ்டாக் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கான்செப்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல, 2-3 தடவை பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி யாருக்காச்சும் இது தேவைப்படும், யாராச்சும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.